வணக்கம். என்னோட பேர் பிரியங்கா. நான் வந்து திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து சுக்காம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்திலிருந்து வரேன். போன வருஷம் இதே ஸ்டேஜில் என்னோட ஃப்ரெண்ட் வந்து அச்சீவர்ஸ் வீட்டில் வந்து வீடியோஸ் வந்து எங்கள் அம்மாட்ட காட்டிகிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அம்மா வந்து நீயும் கிளியர் பண்ணியிருந்தா நம்ம இந்த ஸ்டேஜுக்கு போயிருப்போம்ல நம்ம ஃபேமிலியோட அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நான் என்னோட ஃபேமிலியோட இங்கே வந்திருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. போன வாட்டி வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப நம்பினாங்க. நான் இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டேன். அதனால் கண்டிப்பாக நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்கோர் கார்டு வந்தோடனே கண்டிப்பாக எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு வீட்லேயும் சொல்லிகிட்டே இருந்தேன்மா கிடைக்காதுமா. ஆனால் அவங்க வந்து எங்கள் வீட்லேயும் சரி எங்கள் பாட்டி மாமா கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க. அதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இல்லையே நமக்கு வரப்போகிறது இல்லையே, April 1 வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். அப்போ அந்த 15 days வந்து எனக்கு பாஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு நாளும் எப்படா போகும்னு சொல்லிட்டு அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் இருக்கப்ப அந்த 15 days வந்து அவங்களுக்கு ஹாப்பியான டேஸாக கொண்டு போகணும். ஸ்கோர் கார்டு வந்த உடனே எங்கள் அம்மாட்ட சொல்லணும், கண்டிப்பாக நான் வந்து இந்த வாட்டி கிளியர் ஆயிருமா அப்படின்னு சொல்லணும்ட்டு. அதே மாதிரி ஸ்கோர் கார்டு வந்தப்ப அம்மா இந்த வாட்டி கண்டிப்பாக கிடச்சிடுமான்னு போய் சொன்னேன். அவங்களும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த 15 daysமே ஹாப்பியாக போச்சு வீட்டில். அதுக்கப்புறம் வந்து நான் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து ஹாஸ்டலில் படித்தேன். செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபுல்லாகவே எங்கள் வீட்டில் தான் நான் படித்தேன். என்னோட வீட்டில் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் இருந்தாங்க. எந்த ஒரு சின்ன வேலை கூட எனக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. சாப்பாடு கூட எடுத்துகிட்டு வந்து எனக்கு வந்து பக்கத்தில் வச்சுருவாங்க. சாப்பிட்டுட்டு போயிடுவேன். எங்கள் அப்பா வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட். எதனா ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னேன்னா உடனே அடுத்த நாள் இல்லை அப்போவே போய் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துடுவாரு. எங்கள் அப்பா தான் என்னையும் என் தம்பியுமே ஃபுல் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அவருக்கு ஃபினான்ஷியலாக நான் வந்து சப்போர்ட்டாக இருப்பேன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் நான் சில தப்புகள்லாம் பண்ணேன். ரொம்ப வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பித்தேன். பீப்புள்ஸ் வந்து சொல்கிறது எல்லாத்துக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பித்தேன். என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டக்குன்னு வேலைக்கு போயிட்டாங்க. அதெல்லாம் கேட்குறப்ப டக்குன்னு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து எனக்கு அதிகமாக அஃபெக்ட் ஆச்சு. அதுவே என்னோட கான்ஃபிடன்ஸ் வந்து இன்டர்வியூவில் ரொம்ப கம்மியாச்சு. மற்றவங்க ஊருக்கு போனால் வந்து என்ன பண்ணுறா, என்ன பண்ணிட்டு இருக்கா, ஏன் என்ன படிக்க வைக்கிறீங்க, அப்படி பேங்க் வேலைலாம் கஷ்டமாக இருக்குமே அப்படின்லாம் சொல்கிறப்ப அது எல்லாமே நான் மைண்டில் எடுத்து போட்டுக்கிட்டேன். ஆனால் செகண்ட் அட்டெம்ப்ட் வந்தப்ப இதெல்லாம் நம்ம எதுவுமே எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தள்ளி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோட சரௌண்டிங் அப்படிங்கிறது என்னோட வீடு, என்னோட பேரண்ட்ஸ், என் தம்பி, என் பாட்டி, என் மாமா, இவங்க தான் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாகவே இருந்தாங்க. அவங்களால மட்டும்தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி வந்து இந்த செகண்ட் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறப்ப எனக்கு முக்கியமான ஒரு பர்சன் அப்படின்னா அளவேல் அக்கா தான். எனக்கு வந்து அவங்க டெலகிராமில் திடீர்னு ஒரு நாள் ஹாய்ன்னு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. அப்போ ஸ்டார்ட் ஆச்சு எங்களோட ஜேர்னி. இப்போ வந்து நாங்கள் இந்தியன் பேங்க்கில் ஒன்றா ஜாயின் ஆக போகிறோம். ஃபுல்லாகவே ஒன்றா தான் படிப்போம். வீடியோ காலில் தான் ஃபுல்லாகவே படிச்சுட்டு இருப்போம். எப்போ படித்தாலுமே வீடியோ கால் தான். எப்பயுமே நைட்டு 12 மணி வரைக்கும் கூட வீடியோ காலில் படிப்போம். காலையில் யார் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சாலுமே ஃபோன் பண்ணி எழுப்பி விடுவோம் சொல்லிட்டு ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தோம் 2 பேருமே. இப்போ நாங்கள் 2 பேருமே ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். போன அட்டம் பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூவில் ரொம்ப கம்மியான மார்க் தான் எடுத்திருந்தேன். 14.5 தான் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து பேச வரும், ஆனால் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ராஜா சார் தான் எங்களுக்கு வந்து மார்க் வந்து கண்டக்ட் பண்ணார். அப்புறம் வந்து என்னை பார்த்துட்டு பேனல்லையும் உட்கார வச்சாரு. நான் அங்கே உட்காந்தப்போ தான் என்னோட ஃபுல் ஃபியர்னஸுமே வந்து உடஞ்சி போய் நான் நல்லா இன்டர்வியூ ஸ்கோர் பண்ணி இந்த வாட்டி 17.5 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சுரேஷ் அகாடமிக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா அச்சீவர்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு ரெகக்னைசேஷன் கொடுத்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி வரப்போகிற அச்சீவர்ஸ்க்காக ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து இங்கே தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்டர்வியூஸும் வந்து எங்கேயுமே வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. கைடன்ஸ் எல்லாமே இங்கே எல்லாமே ஃப்ரீயாக எத்தனை மார்க் இன்டர்வியூ வேணால் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வரப்போகிற அச்சீவர்ஸ் எல்லாருமே வந்து ஃபுல்லான ஹார்ட் ஒர்க் போடுங்க, நிறைய கன்சிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணுங்க. நான் இந்த அட்டெம்ப்டில் மெயினாக பண்ணது என்ன அப்படின்னா என்னோட தப்பு என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்து திருத்திக்க ஆரம்பித்தேன். அந்த மெயின்ஸ் 45 மினிட்ஸில் என்னால் என்ன பண்ண முடியும் அதை தான் மெயினாக இது பண்ணேன். நிறைய மார்க்ஸ் போட்டோம். நானும் அக்காவும் ஒரு மார்க் வந்து 20 மினிட்ஸ் தான் போடுவோம். ஆனால் அது அனலைஸ் பண்ணுறது மட்டுமே 1 hour எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி அனலைஸ் பண்ணுங்க, கன்சிஸ்டன்ஸாக எஃபோர்ட் போடுங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் பொண்ணு இந்த இடத்துல இந்த ஸ்டேஜில் இங்கே வந்து நிற்கிறேன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. இந்த இடத்துல நான் இறைவனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்க்கு இதானே ரொம்ப மனசு உடஞ்சிருச்சு. மனசு தளர விடாதம்மா, நல்லபடியாக போயிடலாம் அப்படின்னு என்கரேஜ் பண்ணி இந்த இடத்துக்கு நிற்கிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்குது. இந்த இடத்துல அலமேலுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு பொண்ணாகவும் என் பொண்ணுக்கு ஃப்ரெண்டாகவும் அக்காவும் இருந்து நல்லபடியாக இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு என் பெரிய பொண்ணாவை அவளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.